அதை மெடிக்கலி அதை அட்வைஸ் இல்லை. சில நேரங்களில் கடினமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நோக்கிட்டு நீங்கள் அடக்கி விட்டு திரும்பி அதுக்கு நம்மளோடு கேட்டுக்கொள்கிறேன். ரெடியாக சஃபகேட் இருந்தால் என்று சொல்வார். இந்த மூச்சு ஏற்படும் அந்த அளவுக்கு போகாமல் உங்களுக்கு சரியான வகையில் பயன்படுத்துவது அன்போடு நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியால் இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த CSI நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த தென்னிந்திய திருச்சபைகளின் நிறுவன நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக பெரியவரை தவிர்த்து குழந்தைகளை தவிர்த்து நாங்கள் ஒன்றாக கூட ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி எடுக்கிறோம். குறிப்பாக நீர் தந்த உயிர் பிச்சைக்காக சுத்தம் எடுக்கிறோம். நம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை அறிந்திருக்கிறோம். இது வழிநடத்தும் ஆசீர்வதியும் பாதுகாப்பு. இந்த நாளிலும் நாங்கள் கேட்கப் போகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை வாசகங்கள், கேட்கப் போகும் திருமறை சத்தியங்கள் எங்கள் மனதில் பயந்துட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை வராத மக்களுக்கும் பிரயோஜனமாக கட்டிவிட்டாலும் அந்த அனைவருக்கும் உச்சந்தில் விளங்காத வரை ஆசீர்வாதம் பெற்று செல்ல உதவி புரியும். இயேசுவின் தாய் பெண் கொண்டாடுகிறோம் தந்தையே. நாம் அனைவரும் எழுதியிருப்போம். நம்முடைய முதல் பாடலை நாம் இசை வழியே பாடல்களாக நாம் God.
பாருங்க, 2 பிள்ளைங்க யார் பிடிங்க? 10 வயசு கீழேயா மேலேயா? 10 வயசுக்கு கீழேனா தயவுசெய்து கொஞ்சம் வெளியில் போயிருங்க. பத்து வயசுக்கு மேலே இருந்தால் ஓகே, 10 வயசுக்கு கீழே இருந்தால் உள்ளே எடுத்துக்கலாம். நாம் தினவண்ணமாகவே தென்னிந்திய திருச்சபையின் இறை வழிபாட்டில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைகளின் 3ஆம் ஆராதனை முறையை நாம் அனுசரிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் கோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காக எங்களுக்காக ஜெபிக்கவும் உதவி செய்கிறோம். ஒரு திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது ஒரு அன்பின் மகத்துவத்தை அதை உண்மையாக அறிந்து கொள்ளவும் ஒரு கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. நாம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் ஒவ்வொருவரும் அறிந்து செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் அறியாமல் செய்த தவறுகள், நாம் ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே செய்த தவறுகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒட்டு மொத்த மன்னிப்பை கேட்டுக்கொள்வோமாக. முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் வீரர்களை அழித்துவிடும். என் அக்கிரம நீங்க என்னை விட்டிடும் கடவியர்களும் என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதுகளுக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து ஒரு பாவில் தீமையாக நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இதயத்தை என்னிலே சுற்றியும் நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு அச்சமிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்வதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாபமும் லட்சணமாய் இருக்கிறதுனால் நாங்கள் எங்கள் தானியான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான விழுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். முதலாம் திருமறை பகுதி வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். 1010 எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதியாக இருப்பதில்லை. அவர்களின் 2 ராஜ்யங்களாக பிரிவதில்லை. அவர்கள் இனி தங்கள் நகரமான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீன்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாரும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து என்றார் என்பது வாசிக்கப்படியாக வாசிக்கிறது. நாம் அனைவருமாக எழுதலின்றி நம்முடைய பற்றுவதையை அப்போஸ்தலிய விசுவாச பிரமாணத்தின் வழியாக ஒன்றிணைந்து அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய
தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். முந்திவிடாத காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்திருந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சரவணுள்ள பிதாவாய் தேவனுடைய வலது பாதத்திலே வீற்றிருக்கிறார். அவளிடத்திலிருந்து உயிரிழந்த மத்தியில் ஞானி இருக்க வருவார். விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர வைத்தியனும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். தொடர்ந்து 2ஆம் திருமுறை பகுதி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-26. யோவான் 17:20 முதல் 26, பக்கம் 153. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பின உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிடம் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்து கொள்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உன்னுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதம் வாஸ்தாயித்து கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து எடுப்போமாக. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உங்களுடைய. ஆமென். நாம் தொடர்ந்து மன்றாட்டு நிபங்களை இந்த வண்ணமாகவே எடுப்போமாக. முதல் ஒரு சில வினாடிகள் அமைதியான ஆலயத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய பொற்கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்படைப்போமாக. இருபத்தி 7ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 2020 என்னும் இந்த நாளையும் இந்த மாதத்துடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் தந்த மிகப்பெரிய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒன்றுமில்லாத நமக்கு ஆண்டவர் தந்த உயிர் பிச்சைக்காக நாட்டிலே வழிபாட்டிலே கலந்து கொள்ள நமக்கு நல்ல கால்களை தந்து நடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் வாய்ப்பை கத்த தந்ததற்காக நாம் இதயங்களின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உடல்நல குறைவாக இல்லங்களிலே இருப்போர், மருத்துவமனையிலே அவதிப்படுவோர், பல்வேறு கஷ்டங்களிலே இருப்போர், மகப்பேறு நாட்களில் அம்மாவார்கள் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாருக்கும் பரிபூர்ண சுகவலம் மிக விரைவிலே கிடைக்கப்பெற்று ஆலயத்துக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நல்கிட வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு பிறந்த நாள் என்று அறிந்து நன்றி செலுத்துகிறோம்.
74 ஆண்டுகளாக 1947 ஆண்டிலே உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை இன்று வரைக்கும் தலைநிமிர்ந்து நடந்து வர ஆண்டவர் தாமே தந்த கிருபைகளுக்காகவும் இதிலே நாங்களும் ஒரு அங்கம் என்ற பெருமையோடு நாம் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு வார காலமாக பிள்ளைகளுக்கு ஆன்லைனிலே விடுமுறை என்று அறிந்து அதை முடித்தார்கள். நாளிலிருந்து மீண்டுமாக ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கிறது. அதை கலந்து கொள்ள இருக்கிற நம்முடைய சின்னஞ்சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களுக்காகவும் அக்டோபர் மாதத்திலிருந்து 9, 10, 11 மேலாக பள்ளிகள் திறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை அவ்வாறு திறந்தால் பிள்ளைகள் பத்திரமாக சென்று வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். பல்வேறு பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கிற திருச்சியுடைய மக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நடைப்பயணமாகவோ இருசக்கர வாகனத்தினோ 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் நேரிடக்கூடிய ஆபத்துகள், விபத்துக்கள், கேடுகள், மோசங்கள் எல்லாம் ஆண்டவர் விலக்கி காக்கும். பத்திரமாக சென்று ஒரு நாளும் இல்லத்துக்கு பத்திரமாக வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். அடிப்படை தேவைகள் இல்லாத மக்களுக்காக ஜெபிப்போம். அடிப்படை தேவைகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சித்தத்தோடு நாம் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கும் வருடாந்திர தோத்திர பண்டிகைக்காக நாம் ஜெபிப்போம். எப்பொழுதும் நடத்த முடியாத அளவுக்கு வித்தியாசமாக நடத்தினாலும் குறைவில்லாமல் நிறைவோடு நடைபெற எல்லா திருச்சி மக்களுடைய ஒத்துழைப்பும் ஜெபமும் அவசியமாக கிடைக்க நாங்கள் நடத்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே முடித்தோம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஆண்டவர் தரப்போவதற்காக நாம் ஜெபிப்போம். வாரத்திலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் பல்வேறு பயணங்களை மேற்கொள்ள இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த இடத்துக்கு சென்றால பத்திரமாக சென்று வரவும் விதமான கடின பாடம் வராமல் பாதுகாக்கும். குறிப்பாக ஓட்டுநர்களாக பணிபுரிகிற எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் எந்த வாகனங்களை ஓட்டினாலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இந்த வழிநடத்தி ஆண்டவர் என்னோடு இருக்க தைரியத்தோடு செல்லவும், பத்திரமாக ஒரு நாள் இல்லம் திரும்பவும், எந்த விதமான ஆபத்துக்களோ விபத்துக்களோ கேடுகளோ மோசமோ வழிகளை ஏற்படாதவாறு ஆண்டவரே உடைய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சியை சார்ந்த எல்லா குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். 10 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஆக்கம் ஊக்கமும் தந்து நாட்களிலே கடின பாடுகளை மேற்கொண்டு வரும்பொழுது அவருக்கு எந்த விதமான உடல்நல குறைவும் வராமல் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வர இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய செய்தியை யூடியூப் மூலமாக முழு ஆராதனையை பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யவும், வந்திருக்கிற மக்கள் வழியாக அவருக்கு செய்தி சென்றடையும் ஆண்டவர் கிருபை தந்து அவர்கள் மனமடிவாகி போகாமல் மிக விரைவில் நாம் சொல்லுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் இறைஞ்சுவோம். நாளை தினத்திலே நடைபெறவிருக்கும் ஆர்டினேஷன் சர்வீஸ்க்காக ஜெபிப்போம். நாளை தினத்திலே நம்முடைய பேராய 7 ஆண்டுகளை முடித்து 8வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள். 8வது ஆண்டு அபிஷேக ஆராதனுடைய நிறைவுக்காகவும் நாளைய தினத்திலே ஆண்டுடைய உதவியோடு ஒத்தாசையோடு 18 பேர்கள் உதவி குருக்களாக டீக்கன்களாக அபிஷேகம் பண்ணப்படவிருக்கிறார்கள். கோவிலுடைய மேலே நாளுக்கு நடைபெறும் அந்த சிறப்பு ஆதாரங்களே தூய் ஆவியானுடைய நிலையிலிருந்து வழிநடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய திருமண்டலத்திலே எதிர்காலத்திலே சிறப்பான நல்ல ஆயர்களாக அவர்கள் பணியாற்ற ஒவ்வொருவரையும் பிரத்யேகப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி
மாலையில் நடைபெறவிருக்கும் ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். புதிய ஒரு மாதத்திலே நாங்கள் காலடி எடுக்க வைத்து இருக்கும் பொழுது அந்த 31 நாட்களும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். பல விதமான மன அழுத்தங்கள், பேசங்கள், மனபாரங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். எல்லாவற்றிலும் விடுதலை நாயகனாகி ஆண்டவர் விடுதலையை தந்து வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கவலைப்படுவதால் ஒரு முடத்தை கூட்ட முடியாது, ஒரு முடத்தை குறைக்க முடியாது இருக்கிறோம். அந்த அனுபவங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, தைரியத்தை எல்லாருக்கும் தந்து சிந்தித்திருக்கிற காலைகள் சித்தமான செயல்பாடுகளை வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த மற்ற ஜெபங்களை நீர் கேட்டதற்கு நன்றி எடுக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு தெரியும் சுவாமிக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாருக்கும் கடத்தை ஒப்படைக்கிறோம். இது வழி நடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாரும், பராமரி இயேசுவின் தாய்ப்படியும் நம்மால் சொன்னது. நாம் நின்றவனமாகவே ஜெபம் செய்வோம். இரக்கங்களில் சிறுடாமின் ஆண்டவரே, மீண்டும் இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி எடுக்கிறோம். 27ஆம் நாளிலே இந்த திருமுகத்தை மட்டும் உற்று நோக்குகிறோம். நீர் பேசுகிறீர், நாங்கள் கேட்கப் போகிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் உள்ளத்தில் அனுபவிப்பாயும் நாளுடைய முக்கியத்துவத்தை அறியவும் அதை நிலைத்திருக்கும் தலைத்திருக்கும் கிருபை செய்ய வேண்டும். இயேசு ரட்சகரின் தாய் நன்றாக சபையை அமர்வோம். அன்பான கிறிஸ்தவ மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே காலை வாழ்த்துக்களை மீண்டும் உங்களோட தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னபடி நாளிலே தென்னிந்திய திருச்சபையுடைய நிறுவக நாள் 1947ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருவது என்ன? நம்முடைய சுதந்திரம் வாங்கினார். அதே ஆண்டில் தான் நம்ம ஆகஸ்ட் 15 வாங்கினோம். தென்னிந்திய திருச்சபை இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னையிலே எல்லா திருச்சபைகளும் இணைந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென் இந்திய திருச்சபை என்று உருவாகின நாள். இது தென்னிந்திய திருச்சபையுடைய ஒரு பிறந்த நாள் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். அது ஒருவேளை மற்ற நாட்டிலே இடைநாட்களாக வருவதனால நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, பேசவும் முடிவதில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே நாம் தெளிவாக அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. உங்களுக்கும் அந்த அவா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்பை வைத்தேன். திருமலை பாடமாக வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். யோவான் எழுதின நற்செய்தியிலும் 17ஆம் அதிகாரம் 21, 22வது வசனங்களிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். திருமலையினுடைய அடிப்படையே பேசிக்க என்ன? ஒன்னஸ் இன் கிரைஸ்ட், ஒன்றாய். அதுக்கு அவர் யாரை அடையாளமாக சொல்றார்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர். திரும்பி திரும்பி சொல்றோம், மூணு கடவுள் அல்ல, ஒரே கடவுள். மூன்றும் ஒன்று, ஒன்றும் மூன்று. கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல 2000 நாள் கண்டிப்பா இதை சொல்லிக் கொடுப்பாங்க. சோ அவர்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். நம்ம நல்லாவே தெரியும், சின்னதுல இருந்து படிச்சுட்டு வரோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்ம ஒற்றுமையின்றி என்ன அனைவருக்கும் தாழ்வு. நம்ம ஒன்னா இருந்தா யாரும் நம்மள என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நான் வேற நீ வேற அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம எல்லாமே ரூட் அவுட் ஆயிடும், ஒன்று இல்லாம போகும். ஆனால் நம்ம ஒன்று என்பதற்கு ஆதாரமாக அழகா சொல்றார், அதெல்லாம் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும். அழகா சொல்றார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்க அனுப்பினாரு? இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பினது நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும், ரொம்ப அழகாக விவரித்து சொல்றார்,
நம்மில் ஒன்றாயிருக்கும். நம்மிலுங்கிறது யாரு? பிதா குமாரன் பரிசுத்தார் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்றார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான், பிதாவாக ரெப்ரசன்டேட்டிவ் தான் குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் மாநில பிறவியாக குழந்தையாக குட்டி குழந்தையாக அமைக்கிறார். அதை தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுறோம். அவர் சொல்றார், பிதாவாகி தேவனை நீங்க என்ன பண்ணுங்க, என்ன கீழே அனுப்புனீங்க. தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் உலகத்துல இருந்து கொண்டே இருக்கு. நம்ம ஒன்னா இருக்கிறோமே, இது போல அவர்கள் எல்லாரும் எல்லாரும் ஒன்றா இருக்கத்தக்கதாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்முடைய சிந்தையில என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு தென்னிந்திய திருச்சபையுடைய உறுப்பினர், நான் ஒரு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா CSI மெம்பர் என நாம் பெருமை பாராட்டுவது மட்டும்தான். அது நம்முடைய ஒற்றுமையை நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். திரும்பி திரும்பி நான் எதுக்கு சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. அனுதினமும் ஆயிரக்கணக்கான மரணங்கள் நடைபெறுகிறது உலகத்தில். நம்ம தொலைக்காட்சியில பார்க்கிறோம், காதல கேட்கிறோம். பெருமை பாராட்டுறதுக்கு முன்னிடத்துல என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் நொடி என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் ஏதோ நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கனாலும் உயிர் பற்றி நீடித்துக் கொண்டே வருகிறார் என்று மட்டும் நம்ம சொல்லலாம். அப்படி இந்த காலகட்டத்தில் நல்லாவே மனசுல வச்சுக்கோங்க, நம்ம வேற நீ வேற அப்படின்னு கணவனும் மனைவியோ, ஒரு 1000 திருச்சபை மக்களும், ஒரு ஊர்ல இருக்கிறவங்களும் மற்றவங்களும் நினைச்சாங்கன்னா தப்பா போயிடும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏசாமியுடைய பிள்ளைகள், ஆண்டவர்களுடைய குடையின் கீழே கட்டப்பட்டவர்கள் என்பதிலே ஒரு உறுதியா இருக்கும். உடனே நம்ம வசிக்கிறது மட்டும் உங்களுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம ஒண்ணு எதுக்கு நம்ம ஒன்னாதான் இருக்கிறோம். நமக்கு மேல ஒரு ஹெட் இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அவர் தான் நம்மளை பராமரிக்கிறார், அவர் தான் உங்களை என்னையும் பாதுகாக்கிறார். ஆனால் நம்முடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்ன, யாருமே ஒரு நாளும் ஒரு காலம் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நான் உறுதியாய் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு சொல்றார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எப்படி சொல்றாரு? நீங்க கொடுத்த மகிமையை நான் இந்த ஷெனாய் என்று சொல்ற ஷகீனா என்று சொல்கிற அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்தார். எப்படி தந்தார்? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது ஆவியானவர் ஒன்றாய் இருக்கிற அவர்களும் ஒன்றாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கே தெரியும், ஒரு வீட்டில் இருக்க நம்மளே சண்டை போட்டு இருந்தா அடுத்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பான், என்ன அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம்ன்றாங்க, சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டா இருந்தா இந்த பாருங்க, இந்த குடும்பம் எவ்வளவு கரெக்டா இருக்க, ஒழுங்கா இருக்காங்க, அவங்க மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்மளை பார்த்து அவங்க நம்ம லைனுக்கு. இது தனிப்பட்ட மனிதனுக்கும் தனிப்பட்ட குடும்பத்திற்கும் மட்டுமல்ல, ஒரு ஊருக்கும் இது கட்டுப்படும். ஒரு இடத்துல இருக்கிறோம்னா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஊரை பாருங்க, ஊருடைய மக்களை பாருங்க, அவங்க எப்படி ஒற்றுமையா எவ்வளவு நல்லா இருக்காங்க. அது போல நம்ம ஊர்ல இருக்கணும்னு யாருக்கு எப்ப சொல்றாங்களா அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கவங்களுக்கு சாட்சி. இல்லைன்னா தப்பா போயிடும். ஒன்றாய் இருக்கும்படி இருப்ப அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அடவே நீர் எனக்கு மகிமை கொடுத்தீங்க. அது கிரேக்கத்துல ஷகீனாங்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படும். அதை என்ன பண்ணிட்டேன், உங்களுடைய மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு நானே கொடுத்துட்டேன். பிதாவிடத்திலிருந்து பெற்ற மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். முதல்ல அந்த ஆணித்தரமான அசைக்க முடியாத விசுவாசத்துல நீங்களும் நானும் உறுதியா இருக்கும். அப்போ வந்துட்டாருன்னா ஆண்டவர் பொய் சொல்வாரா? பொய் சொல்கிறார். நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பாக சொல்லுங்கள். இரண்டாவது நாங்கள் பார்க்கும்போது எசேக்கியேலின் நூல் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். இதை மட்டும் எடுத்தவர்கள் வாசம். எசேக்கியேல் 37, 21, 22. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை
அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா, அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ஜாதிகளாக பிரிவதில்லை. எசேக்கியேல் என்னும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி சொன்ன 2 முக்கியமான வசனங்கள் தெளிவா வாசித்தாங்க. இங்கெல்லாம் கவனிச்சிருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அக்கார்டிங் டு பைபிள் கிருபையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒண்ணுதான். 2ங்கிறதே கிறிஸ்தவத்துல கிடையாது. இன்னும் விரிவா சொல்ல போனா ஒரே ஞானஸ்தானம், ஒரே திருமணம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை சொல்லிக்கொண்டே பார்ப்போம். எல்லாம் ஒண்ணுதான். 2ங்கிறதுக்கு கிறிஸ்தவத்துல இடமே இல்லை. அது தப்பா போயிடும். மிக அழகாக சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், டைரக்டா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து, இடத்துல அவங்க இருந்தாங்க. எகிப்துக்கு எங்க வந்தாங்க? கானான் வரைக்கும் மிகப்பெரிய பயணத்தில் வந்தாங்க. சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து ஸ்கேட்டர்டா இருந்தாங்க. ஸ்கேட்டர்ங்கிறது என்ன? அங்கங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்படி, உங்க தேசம் இருந்தாங்கன்னு அவங்க வரப்படி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய ஒரே ஜாதியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்ன பிறகு அங்க என்ன கிடையாது? ஜாதி கிடையாது. நான் வேற ஜாதி, நீ வேற ஜாதி அப்படின்னு பேசினா வெளியில போயிருந்தேன். அவங்கதான் ஒரே ஜாதி, ஆண்டவருடைய ஜாதி, ஆண்டவராக இயேசுடைய பிள்ளைகள். யாரு உடனே கிழிச்சு பார்த்தா சிவப்பு ரத்தம் தான் ஓடுமே தவிர பச்சை ரத்தம் ஓடுமா? கண்டிப்பா ஓடாது. ஆண்டவருடைய இருக்கிறாங்களா, அவருடைய பசுத்த கரங்களா உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரே ஜாதியா இருக்கு. நம்ம வித்தியாசம் இல்லை என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ளாங்க. ரொம்ப அழகா சொல்றாங்க. அவர்கள் மலையில ஒரே ஜாதியாக, ஒரே ராஜா, எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்தான் ராஜா. அவர் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. குறைந்தபட்சம் 2 ஜாதியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அது கூட இல்லை. அளவா சொல்றாங்க 2 ராஜ்யங்களாக பிரிவது. ஏன் ஆண்டவர் அதை சொல்றாருன்னா, எதுவுமே பிரிஞ்சு போறது நமக்கு விருப்பம். நம்ம குடும்பத்துல ஒரு இருக்கிறாங்க, நாங்க பிரிஞ்சு போறோம் அப்படின்னா கல்யாணம் ஆகி போறது அது வேற. திருமணம் ஆகாம வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரிஞ்சு போறோமா எல்லாம் சொல்லுவோம். ஏப்பா பிரிஞ்சு போற, ஏமா நீ பிரிஞ்சு போற, மல்லிகை குடும்பம்னா இருந்தோம், கூட்டு குடும்பமா இருந்தா என்ன, நீ இருப்பதையா அப்படின்னு தான் சொல்லுவோம். பிரிதல் என்பது தேவை அடிப்படையில் தான் பிரிவு. தேவை இல்லாமல் பிரிது ஆண்டவர் விரும்புவதில்லை. அதான் சொல்றாங்க இந்த 2 ராஜ்யங்களாக பிரிவு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் நாம எந்த விஷயத்திலும் நம்ம பிரித்துக் கொள்ளக்கூடாது என்பதை முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிரிக்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவர் உங்களுக்கு விளக்கும் அடிப்படையாக பேஸாக இருக்கிறார். அவர் பிரிக்காதனால நீங்களும் நானும் பிரிக்க கூடாது. நான் வேற நீ வேற அப்படின்னு நினைச்சா நான் தப்பு பண்ணல. நம்ம ஒன்று என்று நினைத்தால் நம்ம ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். அதை மனதிலே உள்ளத்திலே கொள்ள வேண்டும். அதை மிக தெளிவாக எசேக்கியேலின் மிகப்பெரிய தீர்ப்பிற்கு ஆண்டவரே டைரக்டா சொன்ன வார்த்தை, இன்டைரக்டா சொன்ன யாரோ மூலமாக சொன்ன வார்த்தையில கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் என்று அந்த வார்த்தையில சொல்றாங்க. அடுத்த குறிப்பாக நாம் பார்க்கும்போது எபேசியர் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை பார்த்தோம்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிறவர் என்று தெளிவாக சொல்றார். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானே எந்த நம்பிக்கைக்கு?
அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு நம்பிக்கை. அதை எல்லாம் வீட்டுக்கு புறப்பட்டு வரோம். எந்த நம்பிக்கையோடு வரோம்? ஆண்டவரை நாம் தரிசிக்க போறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறோம், ஆண்டவருடைய மனசுல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் கீழே கொட்ட போறோம். ஆண்டவர் என்னென்ன எனக்கு சொல்ல போறோம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள போறேன். ஆண்டவருக்கு ஜெபித்து ஆண்டவருடைய வாசத்திரத்தை காலை வச்சு நான் வெளியில வந்தா இந்த வாதம் மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதகமாக இருக்கும் என்கிற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையிலே ஆலயத்தில் உள்ளே உட்கார்ந்து இருந்தாலும் ஆலயத்தில் வெளியிலே உட்கார்ந்து இருந்தாலும் நீங்களும் நான் தான். எதுக்காக வரோம்? விசுவாசம் நம்பிக்கையோடு வரையும். ஆனால் அழகா சொல்றது உண்டான அழைப்பினால், கால் ஃப்ரம் காட். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம கோயில பெல் இல்லாதனால அடிக்கிறது இல்லை. பெல் அடிக்கிறது செக்ஷன் வேலையா இருந்தாலும் இந்த அழைப்பு என்பது கடவுள் கொடுக்கிற அழைப்பு. கம் டு சர்ச், யாருக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பை தவிர கடமைக்காக அழைக்கப்படுகிற ஒரு மணியார். அந்த அழைப்பே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நானும் ஒன்றான பிறகு நம்ம ஒரே சரீரம், ஒரே ஆவி. தூய ஆவியான ஒரு ஆவிதான், ரெண்டு தூய ஆவி கிடையாது. ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும். கடவுள் என்று நம்ம நிறைய நம்பர் போடுறது 3 1 1 3 முதலே சொல்லி ஒன்னஸ் இன் கிரைஸ்ட். நம்ம ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். ஒரே விசுவாசத்துக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தை எப்போ சொல்றேன்? ஏன் சொல்றோம்? அந்த விசுவாசத்துல கட்டப்பட்டவராக இருந்தார். நீங்க அதே ஒரு நம்பிக்கையோட விசுவாசம் எப்படி வந்துட்டோம்? ஆண்டவரை கைவிட மாட்டார், ஆண்டவருக்கு உயிர் பிச்சை தந்திருக்கிறார், ஆண்டவர்களுக்கு வாழ்நாளை கூட்டி தருவார், ஆண்டவருடைய மன கிளேசங்களை நீக்குவார், உடைய பணிகளை ஆசீர்வதிப்பார், வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உடைய பணிகளுக்கு முன்னின்று ஆண்டவர் வழி நடத்துவார், என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பறிவு ஆண்டவர் தந்து சாலமன் ஞானத்தை தருவார், என்னுடைய அப்பா அம்மாவையும் என்னுடைய பாட்டி தாத்தாவையும் என்னுடைய பேரப்பிள்ளைகளையும் என்னுடைய இருசாரணை குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அவரை ஆண்டவர் வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் ஆண்டவர். அந்த விசுவாசம் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட்டு விட்டு அப்படி வேடிக்கை பார்க்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், தூக்கி விடுகிற ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் உருவாக்கிய ஆண்டவர் என்பதை மறந்துவிடுறது. ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், பேப்டிசம் ஒன். இது ஒரு தனி சப்ஜெக்ட், இது இன்னொரு நாள் தனியா பேச. ஞானஸ்நானம் விளையாட்டான காரியம். ஒரே பேப்டிசம், கிறிஸ்துக்குள் ஒரு ஞானஸ்நானம் தான். சும்மா எத்தனை ஞானஸ்நானம் எடுத்து பாவம் பண்ணிட்டு இருந்தா அந்த பிரயோஜனம் இல்லை. ஒரே ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிறது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர்களுக்கு எல்லா மேலும் எல்லாரோடும் உங்களை எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ரொம்ப அழகா விவரிக்காரு. எல்லார்கிட்டையும் இருக்கிறாங்க, உங்ககிட்ட மட்டும் இல்லை, என்கிட்ட மட்டும் இல்லை. அது இங்க இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறது மட்டும் இல்லை. என்டையர் வேர்ல்ட், உலகம் முழுவதற்கும் அவர் தான் ஆண்டவர். பூமியை ஆண்டவர் தான் தாங்கிட்டு இருக்கிறார். அவர்களுக்கு சித்தமான நாள் வரைக்கும் உங்களுக்கும் உயிர் பிச்சை தந்து உலகத்திலே வைக்கும். அவருடைய சித்தமான நாளிலே நிச்சயமாக ஆண்டவர் உலகத்திலே வருவார். நோ டவுட், அது எந்த சந்தேகமும். அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கும் ஒரு முடியாதும் கீழே விடாது என்று நாம் நினைவுபடுத்துகிறோம். பேண்டமிக் பீரியட் நடக்கப்படுகிற இந்த கடினமான நாட்களில் கூட ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்து ஒரு பள்ளிச்சு அப்பா போயிட்டு வராரா, பிள்ளைங்களுக்கு கவலை இல்லாம இருக்குமா, போயிட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை. குட்டி பிள்ளைங்களா, அப்பா சானிடைஸ் போட்டீங்களா, கிளவுஸ் போட்டீங்களா, சாக்ஸ் போட்டீங்களா, அங்கங்க போகும்போது ஜாக்கிரதையாப்பா. யார் சொல்றது? மனைவி சொல்றது, குட்டி பிள்ளைங்க சொல்றாங்க. காரணம் அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு சொல்லி தட்டக்கூடாது. சரி மகனே, சரி மகனேன்னு சொல்லி சரி. காரணம் என்ன? இப்படி விழிப்புணர்வு இருக்க முடியும். அம்மா வெளியில போனா அதே மாதிரி பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா ஜாக்கிரதையா போய் சீக்கிரம் வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க, நாங்க வீட்டுல இருக்கிறோம், நாங்க தான் வெளியில வர முடியாது. காரணம் என்னன்னா பெற்றோர்களுக்கு அக்கறை. பெற்றோர் எப்படியோ அதே போல பிள்ளைகள்.
அதே போல் நம்ம வீட்டில் வயசான நம்ம அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருப்பாங்க. பத்திரமா போயிட்டு வாப்பா மகனே, பத்திரமா போயிட்டு வா மகளே, மருமகளே மருமகளேன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? வார்த்தையாக சொல்லுவாங்க. எதுக்காக? அக்கறை இருக்கிறனால. அவங்க வீட்டில் இல்லை, நம்ம வீட்டிலே பார்த்ததில்லை, அவங்க வீட்டிலே இது இல்லவே இல்லை. இப்போ கடினமான நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு, அந்த அறிவை நம்ம பயன்படுத்தணும். எப்படியும் போலாங்கிறது தவறிலும் இருந்துவிடும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். அதான் நம்ம தைரியமாக போவோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம், கேர்ஃபுல்லாக போவோம். ரஷ்யலையோ கூட்டத்திலையோ தேவையற்ற இடங்களிலையோ நம்ம போகக்கூடாது. திருமணம் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் தலையை காட்டிட்டு வர்றதுங்கிறது ஒரு காலம். அந்த மாதிரி இப்போ போனமா வந்தமான்னு முடியாததற்கு போகாமல் இருக்கிறது. மிகுந்த வயதானவங்களா இருந்தா அவாய்ட் பண்ணுறது. மகனே மகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சிந்தித்து செய்ய ஆண்டவனுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் தான் இதில் தென்னிந்திய திருச்சபையில் நிறுவன முகமுகமாக நீங்களும் நானும் பார்க்கறது மகிழ்ச்சி. கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அவருடைய பேராயர் 7 ஆண்டுகள் தன்னுடைய பணியை முடித்து நாடு இந்த கான்செக்ரேஷன் டே 8வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வளர்ச்சியின் பாதையிலே திருமணம் செல்லும் என்கிற அசைக்கும்படியா ஆணித்தரமான நம்பிக்கை உங்களுக்கு இந்த ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த இந்த சபை யாராவது அழிக்க முடியாது, அழியாது. ஆண்டவர் வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் ஒரு உயிருள்ள திருச்சபையாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் திருச்சபையாக நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்கிறாங்க. அந்த சந்ததிகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நீங்களும் நானும் ஒரு பிளானோடு இருந்தோம்னா அதுவே நமக்கு ஆசீர்வாதம். நீண்ட நெடிய ஆண்டுகள் என் இந்திய திருச்சபையும் நீடிக்கும். நமக்கு ஆண்டவர் உயிர் பிச்சை தந்திருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் உயிரோட கண்டிப்பாக இருக்கும். அதில் சந்தேகம். நம்முடைய பிள்ளைகள், இளைஞருடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம கவலைப்படுறதை விட உருவாக்கின ஆண்டவர் கவலைப்படாமல் இருப்பார். நிச்சயமா நம்மளை விட நிறைய கவலைப்படுவார். அவர் பார்த்துக்குவார். ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் செய்ய. அன்பின் ஆண்டவரே, நீ தந்த ஆழமான வசனங்களுக்கு நன்றி இருக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை நிறுவன நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று என்கிற சிந்தையோடு நாங்கள் இருக்க இந்த கிருபைக்கு நன்றி இருக்கிறோம். இருவதை தவறான சிந்தையில் நாங்கள் இருந்திருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த கட்டப்பட்டிருக்கிறவர்களாக நாங்கள் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள் வேறு அல்ல, ஒரு தாப்பனோடு நாங்கள் உரையாடுவது போல உரையாடவும் உறவாடவும் பிதாவாகி தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துடைய அனைத்துடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இயக்குவோர் தூய ஆவியானவர் என்று அறிந்து தைரியத்தோடு இருக்க கிருபித்தார். எங்களது உறவுகள் சிறப்பாக இருக்க உதவித்தார். மிகப்பெரிய திருமணத்திலே பணிபுரிகிற ஆயிரம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம். ஆயிரமாக நாங்கள் திருச்செவி மக்களுக்காகவும் திருச்செவி மக்களாகிய நீங்கள் ஆயிரக்காகவும் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய சந்தையிலே வந்து சேரும்போது அதற்குரிய பதிலை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கும். நன்றி. ஆசீர்வதியும் பாதுகாரும் பராமரிக்கும் இயேசுவின் தாய் பிறந்த நாடுகளும் தந்தையே. அன்பான திருச்சிய மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்றும் புதிதாக ஆலயத்துக்கு யாராவது வந்திருந்தால் அப்படி நாங்கள் இன்முகத்துடன் போதச்செயலர் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். புதிதாக மெம்பர்ஷிப் வேண்டும் என்று இருப்பவர்கள் முறைப்படி நீங்கள் எழுதி தந்து என்னை சந்தித்து உங்கள் சந்தாக்காரர்களை பெற்று ஆண்டவருக்கென்று காணிக்கையை செலுத்த அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி இன்று CSI நாள் 1947வது ஆண்டிலே தென்னிந்திய திருச்சபை உருவானது என்பதை சற்று முன்னதாக நாம் சிந்தித்தோம். நம்முடைய திருச்சபை பேராயம் 1950 இணைந்தது என்பதை என் மனதிலே கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறது. அதற்காக பேராயத்துக்காக வேற அம்மாவுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறது.
இந்த ஆராதனை இந்த பகல் சரியாக 1 மணிக்கு மேலாக யூடியூபிலே பதிவேற்றப்படும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வராதவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நாளை திங்கட்கிழமை 28/9/2020 ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி பேராயனுடைய 8வது ஆண்டு அபிஷேக நாள். அன்று காலை சரியாக 10:30 மணி அளவிலே 18 பேர் உதவி குருவானவர்களாக நம்முடைய இம்மானுவேல் ஆலயம், கோவை குறிப்பாளர்கள் இம்மானுவேல் ஆலயத்திலே அபிஷேகம் பண்ணப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்காக தனிப்பட்ட ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே இங்கே ஜெபிக்க அன்போடு நாங்கள் கேட்கிறோம். மிஸ்டர் ஆல்வின் திலீப் ராசிபுரம், பாபி ஆல்ஃபிரட் ஜோசப் காந்திபுரம், பிரில் ராஜா மிடிலேன், தீன தயாளு இமானுவேல் சர்ச் கோயம்புத்தூர், காட்வின் ஜாய்சன் சென்டர் ஃபார் கம்யூனிகேஷன், கோபிநாத் சாமுவேல் மேட்டுப்பாளையம், கிடியோன் கூடலூர், ஜெகதீசன் கீழ்கோட்டகிரி, ஜேம்ஸ் கலர் பேலவர்த்தி, ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன் குமாரபாளையம், ஜோகு ரத்னபுரி, ஜாஷ்வா முத்திரத்னம் என்ஜிஓ காலனி, பிரவீன் தாரமங்கலம், ராஜா புலிக்கல், ராஜன் டேனியல் சேலம் ஸ்டீல் பிளான்ட், ராஜேஷ் ஈரோடு, சாமுவேல் ஜான் தினகரன் சென்ட் மார்க் சர்ச் போத்தனூர், சுரேஷ் குமார் இமானுவேல் ஆலயம் கோயம்புத்தூர் ஆகிய 18 பேருக்கு நாளை தினத்தில் இந்த அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். பாடல் இசைக்கப்படும். அப்பொழுது நம்முடைய காணிக்கும் படைப்போம். வரிசையாக நீங்கள் வந்து காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கையாக, நன்றி காணிக்கையாக படைக்க அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெளியிலே இருப்பவர்களுக்கு காணிக்கை தட்டுகள் வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் படைக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
ஜெபம் செய்வோம். ஜீவனிடம் ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிற பொது காணிக்கைக்காக எங்களுடைய எண்ணங்களோடு செலுத்துகிற மாதாந்த சந்தா காணிக்கைக்காக, சிறப்பு ஸ்தோத்திர காணிக்கைக்காக, பிறந்த நாள் திருமண நாள் என்று நினைத்து செலுத்துகிற காணிக்கைக்காக நினைக்கிறோம். எந்த உணர்வோடு நாங்கள் செலுத்திருக்கிறோமோ அது நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் வேண்டியிருக்கிறோம். இந்த பணத்தை மட்டுமல்லப்பா, எங்களையும் மக்கள் நாங்கள் ஜீவ பலியாக போகிறோம். எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். உமக்காக நாங்கள் ஒரு சிறு காரியத்தையாவது செய்ய முனைப்புடையவர்களாக காணப்பட கிருபைக்காக எல்லாருடைய பக்தி வாழ்க்கையை ஆசிரியர். குறிப்பாக என்னுடைய திருச்சபை மக்களுடைய கீழ்ப்படிதலுக்காக நன்றி எடுக்கிறோம். அவருடைய கட்டளையின்படியும் இந்த அரசினுடைய அறிவிப்பின்படியும் சிறப்பாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்புக்காக நன்றி எடுக்கிறோம். இந்த பேராசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக தெரிவித்தார். மிக விரைவாக இந்த காரியங்கள் முடிந்து எல்லாருமாக இணைந்து உங்களுக்கு வழிபடும் வாய்ப்பை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். நாளில் வராத மக்களுக்கும் ஆணி பாய்ந்த கர்த்தருடைய செய்தி சென்றடையதற்காக தெரிவித்தார். அவர்களையும் ஆசீர்வதித்து சின்னந்தில் குழந்தைகள் பெரியவரைக்கும் சரீர சுகவர ஜீவனை தந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக இடம் தேர தெரிவித்தார். இந்த மாத்திரை செயலில் இடம் வருகிறிடம் வாத்திரை கைட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் நீர் இடையேற்றலாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த கடின பாடலும் வராமல் பாடுகிறார். இயேசுவின் தாய்ப்பிழந்தும் அன்றாடவும் நிறைவு பாடல். Oh
இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அனைத்துலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் நம்முடன் இருப்பதாக. சமாதானத்தோட சில கடவோம். God bless you.